வணக்கம். இது ஜோவின் குரலொலி. இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்போம் வாங்க. அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சுடுங்க. இப்போ கதைக்கு போகலாம் வாங்க. என்ன அநியாயம், 2 மாதமும் வாக்கிங் போய்கிட்டே இருக்கேன். ஆனால் உடம்பு மட்டும் குறையவே இல்லையே. கண்ணாடி முன் நின்று கொண்டு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அரவிந்தன். என்னங்க, உங்கள் நண்பர் விக்னேஷ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், சொன்னாள் விஜி. அரவிந்தனை 7 மாதத்திற்கு முன் கல்யாணம் செய்து கொண்டவள். ஆட்டோவில் இறங்கி வந்த விக்னேஷை ஆறத் தழுவி வரவேற்றான் அரவிந்தன். என்ன விஜி, உன் கைப்பக்குவம் அபாரமாக இருக்கும் போல. அரவிந்தனா இவன்? எந்த கடை அரிசி? குறும்பாக கேட்டவனிடம், போங்கண்ணா, நீங்கள் வேற. இப்போது 2 மாதமாக சாப்பிட்றத குறைச்சிட்டு வாக்கிங் போகிறாரு உங்கள் ஃப்ரெண்டு. அப்படியா என்றவனிடம், அப்படித்தான் என்று கண்ணடித்தான் அரவிந்தன். பேசினார்கள், சாப்பிட்டார்கள். தூங்குவதற்கு முன், டே விக்கி, காலையில் நீயும் வாக்கிங் வர்றியா என் கூட கேட்டான் அரவிந்தன். அதற்கென்ன, தாராளமாக போகலாண்டா சொன்னான் விக்கி. காலை 6 மணிக்கு நடக்க ஆரம்பித்தார்கள் அரவிந்தனும் விக்கியும். 3 நிமிடம் நடந்து இருப்பார்கள். விக்கியிடம் ஒற்றை விரலை காட்டினான் அரவிந்தன். நின்றான் விக்கி. 10வது நிமிடத்தில், ஒரு நிமிஷம் விக்கி சொன்ன அரவிந்தன் செல்போன் ஹெட்ஃபோன் மாட்டி காதில் வைத்தான். நீஸ் கேட்டுக்குவோம். நின்று மீண்டும் நடந்தார்கள். 5 நிமிடம் கழித்து மூச்சு வாங்கிய அரவிந்தன் விக்கியிடம், அந்த கடையில் சுக்கு காப்பி நல்லா இருக்கும், குடிச்சிட்டு போகலாம். குடித்தார்கள். மீண்டும் நடந்தனர். ரோட்டில் இருந்த சிறு பாலத்தின் திட்டில் அமர்ந்தார்கள். சிறிது நேரம் அரவிந்தன் கைகால்களை தூக்கி குனிந்து நிமிர்ந்து உடற்பயிற்சி செய்தான். அவனை வேடிக்கை பார்த்தான் விக்கி. சிறிது நேரம் கழிந்தது. வாக்கிங் முடிந்தது என்றான் அரவிந்தன். அப்படியா என்றான் விக்கி. மீண்டும் திரும்பி நடக்க ஆரம்பித்தார்கள் இருவரும். விக்கி, வாடா, டீ சாப்பிட்டுட்டு போகலாம் என்றான் அரவிந்தன். வேணாம்டா, இப்போ தானே சுக்கு காப்பி சாப்பிட்டோம் என்றான் விக்கி. அட, அதெல்லாம் செரிமானம் ஆகியிருக்கும் சொல்லிவிட்டு டீ கடையில் புகுந்தார்கள். சூடான உளுந்த வடைகளை தட்டி எடுத்து சட்னி வைத்து சாப்பிட்டு கொண்டே விக்கியிடம் நீட்டினான் அரவிந்தன். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டான் விக்கி. ரசித்து ருசித்து சாப்பிட்டான் அரவிந்தன். மேலும் 2 வடைகளை எடுத்துக்கொண்டான். 6 மணிக்கு கிளம்பியவர்கள் 8 மணிக்கு வீடு வந்தார்கள். குளித்து முடித்து விட்டு இருவரும் டைனிங் டேபிளில் அமர விஜி பரிமாறினாள். அருகம்புல் ஜூஸ் ஒரு டம்ளரில் குடித்தான் அரவிந்தன். பிறகு அவிச்ச முட்டை 2 சாப்பிட்டான். புதினா சட்னிக்கு 3 இட்லி, தக்காளி சட்னிக்கு 3 இட்லி, சாம்பாருக்கு 3 இட்லி, இட்லி பொடிக்கு 3 இட்லி சாப்பிட்டு விட்டு போதும் என்றான் அரவிந்தன். 4 இட்லியோடு எழுந்து விட்டான் விக்கி. இருவருக்கும் காப்பி கலந்து கொடுத்தாள் விஜி. குடித்துவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். விக்கியை பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு ஆபீஸ் போவதாக சொன்ன அரவிந்தன் மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து விடுவதாக சொல்லி கிளம்பிய அரவிந்தனிடம் ஓடி வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்தாள் விஜி. என்னங்க, 11 மணிக்கு ஸ்நாக்ஸுக்கு முட்டை பிரட்டும் கொஞ்சம் அவிச்ச பயிரும் வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ருங்க. அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிங்க. அப்புறம் மதியம் சாப்பாட்டுக்கு வரும்போது பேக்கரியில் ஸ்வீட் பாக்ஸு வாங்கிட்டு வந்துடுங்க சொன்னவளிடம் ம் என்று தலையாட்டினான் அரவிந்தன். விக்கிக்குத்தான் தலை சுற்றுவது போல் இருந்தது. வாக்கிங் கதை இத்துடன் முடிந்தது. நண்பர்களே, இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கதையோடு பார்ப்போம். நன்றி.